குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. பாருங்கள், அதில் எக்ஸசைஸ் 6.1ல் 8th சம். இஃப் ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் ஏபிசி. ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு ஜிங்கிறது சென்ட்ராய்டு. அப்போ ஏபிசி ட்ரையாங்கிளில் ஓஏ வெக்டர் ஏ வெக்டர் எடுத்துக்கலாம், ஓபி வெக்டர் பி வெக்டர், ஓசி வெக்டர் சி வெக்டர். சென்ட்ராய்டு அப்படின்னா மூணையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. கண்ணு படம் போட்டிங்கன்னா உனக்கு 1 மார்க் இருக்குது. ஏ வெக்டர் எழுதியாச்சு, ஓஏ, ஓபி வெக்டர், ஓசி வெக்டர், ஓஜி வெக்டர் இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சொல்கிறது ப்ரூவ் தட் ஏரியா ஆஃப் ஜிஏபி ட்ரையாங்கிள் ஜிஏபி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாலோ, அல்லது ஜிபிசி ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சாலோ, அல்லது ஜிஏசி ட்ரையாங்கிள், இந்த 3 1/3 ஏரியா ஆஃப் ஏபிசி. பாருங்க, இதில் பாரு 3 தான் பெரிய ஏரியாவை, இது பாரு 3ல் 1 பங்கு. படம் பார்த்தாவே தெரியும். இது பாரு பெரிய ஏரியா, இது 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு. இப்போ இந்த ஏரியா என்ன இருக்கும்? 1/3 தானே இருக்கும். அவ்வளோதான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியாவில் 1/3 தான் இது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் வெக்டர் மெத்தட். இப்போ பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிஏபி. அப்போ ஆஃப் இன்ட்டு மால்லஸ்குள்ள ஜிஏ வெக்டர் கிராஸ் ஜிபி வெக்டர். இதை பிரித்து எழுதுங்க. ஜிஏ வெக்டர் எப்படி பிரித்து எழுதலாம்? ஓஏ வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர் கிராஸ், அதே மாதிரி இதை ஓபி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர்னு எழுதலாம். ஓஏ வெக்டர் ஏ வெக்டர், ஓஜி வெக்டர் பாருங்க ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. புரியுதுங்களா? கிராஸ் ஓபி வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. அப்போ 3a வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. அதே மாதிரி 3b வெக்டர் மைனஸ் உள்ள பிறகுனீங்கன்னா மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. 3a வெக்டரில் ஒரு ஏ வெக்டர் போச்சுன்னா 2a வெக்டர். அப்போ 2a வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3 கிராஸ். அதே மாதிரி 3b வெக்டரில் ஒரு பி வெக்டர் போயிடுனா அப்போ 2b வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3 சாமி. இப்போ பெருக்கிங்க. 3 3s are 9, 9 2s are 18. இப்போ பாருங்க, இது உள்ள பெருக்குங்க. முதல் 2a வெக்டர் போய் 2b வெக்டர் பெருக்கும். அப்போ ஜஸ்ட் பெருக்கி போடுறது தான் இங்கே. இதுதான் மேட்ரே. இதை பிரித்து எழுதுறீங்க, பெருக்கி போடுறீங்க. 2 2s are 4 ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அடுத்து 2a வெக்டர் போய் ஏ வெக்டர் பெருக்குனா ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் 0 ஆயிரும். அடுத்தது மைனஸ் 2a வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அடுத்து மைனஸ் பி வெக்டர் எடுத்து பெருக்குங்க. பி பெருக்குனா 0 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் என்ன வந்துடும்? சி வெக்டர். அடுத்து மைனஸ் சி எடுத்து பெருக்குங்க. அப்போ மைனஸ் 2c வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இதை மட்டும் மாற்றிடாதீங்க. கரெக்டாக சி முன்னாடி பி முன்னாடி, அதுதான் அப்படிதான் போடணும். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் 0 ஆயிரும். இப்போ 4a வெக்டர் கிராஸ் பி வெக்டர் 0லாம் விட்டுறலாம். இது பாருங்க, ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ்னு இடத்த மாற்றினீங்கன்னா இது ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த 0 இதையும் இடத்த மாற்றினீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா இது மைனஸ் ஆகும். பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படியே வச்சுக்கோங்க. இதையும் அதே மாதிரி இது பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். அடுத்து இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4a வெக்டர் கிராஸ் பி வெக்டரில் ஒரு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போச்சுன்னா 3a வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அடுத்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது 2 டைம்ஸ் இது. அப்போ இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 3b வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அதே மாதிரி சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இங்கே 2 டைம்ஸ் இங்கே 1. இதை ஆட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். அப்போ 3யை காமனாக எடுத்து இங்கே அடிச்சிட்டிங்கன்னா 1/6ன்னு வரும். இந்த 6ஐ 1/3 முன்னாடியும் 1/2 எடுத்துட்டு ஆர்டராக எழுதணும்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இது என்ன?
ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இது. அப்போ 1/3 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. கணக்கு பார்த்தா தான் பெருசாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய ஏரியாவில் 1/3 தான், 1/3 தான் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக நிரூபிச்சிடலாம். இதுக்கு மேட்ரே ஜிஏ வெக்டர் கிராஸ் ஜிபி வெக்டர் பிரித்து எழுதணும். ஜிஏ வெக்டரை ஓஏ வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர்னு எழுதணும். அதே மாதிரி ஜிபி வெக்டரை ஓபி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர். ஓஏ வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டர், ஓஜி வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. அதே மாதிரி ஓபி வெக்டருக்கு பதிலாக பி வெக்டர், ஓஜி வெக்டருக்கு பதிலாக ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் டிவைடட் பை 3. கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான் தங்கம், பெருக்கிறது தான். பெருக்கி போடும்போது ஆர்டராக பாருங்க, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வரணும், அடுத்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி உடைய என்னது ஏரியா. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டாடணும், இவ்வளவுதான். ஹென்ஸ் பார்த்தீங்கன்னாவே இங்கே 18 3 வெளியே எடுத்தீங்கன்னா 1/6ன்னு வரும். இந்த 6 1/3 × 1/2ன்னு எழுதலாம் கண்ணு. இவ்வளோதான். இதுவும் ரொம்ப முக்கியமான சம்மு. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் சொல்கிறது புரியுதா கண்ணு? இது பெருக்கிறது மட்டும்தான் வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. அதை மாற்றி எழுதணும் அப்படின்னா குறி மாறும், அவ்வளோதான். ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர், சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னு மாற்றினோம்னா ப்ளஸ் ஆயிரும், இவ்வளவுதான். ஆர்டராக மாற்றுறதுக்காக இது ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணணும். இது அதே தான். இங்கே பாருங்க, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்குது, இங்கே பி. இதை குறிய மாற்றி எழுதுனீங்கன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் ஏ வெக்டருக்கு, அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸி. பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படியே வச்சுக்கிங்க. இது பாரு, சி வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு இருக்குது, இதை மாற்றி எழுதுனீங்கன்னா ப்ளஸ் ஆகும். அப்போ 3 டைம்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அப்படியே வந்துடும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.